Слушай, смотрите, метеориты падают прямо в залив. Волна идет к городу, машины, контейнеры, все несет. உலகமே ஆவலா எதிர்பார்த்திருந்த அந்த 1 மணி நேர உரையாடல் நடந்து முடிச்சிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இவங்க 2 பேருமே இந்த வருடத்துக்கான முதலாவது தொலைபேசி உரையாடலை நேற்று நடத்தியிருக்காங்க. ஈரானோட போர் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல 2 வல்லரசு நாடுகளோட தலைவர்களும் என்ன பேசியிருப்பாங்க? ரஷ்யா ஈரானுக்கு ரகசியமா உதவி செய்தா? முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். புட்டினோட உதவியாளர் யூரி உஷாகோவ் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில சுமார் 1 மணி நேரம் வரைக்குமே இந்த உரையாடல் நீடிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் ஈரான் விவகாரம் இந்த உரையாடல்ல மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான் மோதல அரசியல் மற்றும் தூதரக ரீதியா மிக விரைவா தீர்க்கணும் அப்படின்னு தன்னோட நிலைப்பாட்டை புட்டின் ட்ரம்ப் கிட்ட வலியுறுத்தி இருக்காரு. இந்த விடயத்துக்கு பதிலளிச்ச ட்ரம்ப் ஈரானோட தற்போதைய நிலைமை தொடர்பான தன்னோட கடுமையான நிலைப்பாட்டை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுது. ஆனா இந்த உரையாடலோட பின்னணியில ஒரு மிகப்பெரிய விடயம் மறைக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் வெளியான சர்வதேச ஊடக அறிக்கைகளோட அடிப்படையில அமெரிக்க படைகளோட போர் விமானங்கள், கப்பல்கள் இருக்கிற துல்லியமான இருப்பிடங்கள் தொடர்பா ரஷ்யா ஈரானுக்கு ரகசிய தகவல்களை வழங்கிட்டு இருக்கதா அமெரிக்க உளவுத்துறை குற்றம் சாட்டி இருந்தது. ரஷ்யாவோட இந்த இன்டெல் உதவியால தான் அமெரிக்காவோட தாக்குதல்களை ஈரான் ஓரளவுக்கு சமாளிக்குதா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ரகசிய தகவல்கள் தொடர்பா புட்டினுக்கு எச்சரிக்கை விடுத்தாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கு உஷாகோவ் பதிலளிக்க மறுத்ததுதான் இதுல முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விடயம். போர்க்களத்தோட தற்போதைய நிலவரம் எப்படி இருக்குன்னா, இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதல்கள்ல தெஹ்ரானோட எண்ணெய் கிடங்குகள் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. இந்த விடயங்கள் காரணமா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை அதிகரிச்சிருக்கு. அதுவும் $114 அதிகரிச்சிருக்கு. இது உலகளாவிய ரீதியில எரிசக்தி நெருக்கடியை தீவிரப்படுத்தி இருக்கதோட மட்டும் இல்லாம உலகத்தோட மிக முக்கியமான சில நாடுகள்ல எரிபொருள் விலைகளும் அதிகரிச்சிருக்கு. மிக முக்கியமா இலங்கை உட்பட இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள்லயும் எரிபொருள் விலைகள் அதிகரிச்சிருக்கு. இலங்கையில நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகக்கூடிய விதத்துல டீசல் 22 ரூபாவால அதிகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர் டீசல் 24 ரூபாவாலையும், ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 25 ரூபாவாலையும், ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாவாலையும் அதிகரிச்சிருக்கதோட மண்ணெண்ணெயோட விலையும் 13 ரூபாவால அதிகரிச்சிருக்கு. இந்தியால வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விநியோகத்தை தற்காலிகமா இந்திய ஆயில் நிறுவனம் நிறுத்தி இருக்கு. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர் உலக பொருளாதாரத்திலையும் இந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் உலக பொருளாதாரம் இப்படி நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மறுபக்கம் இந்த போரை எப்ப முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முடிவை தானும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு பரஸ்பர தீர்மானமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இந்த சம்பவங்கள் மூலமா ஈரான்ல முழுமையான ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் வரைக்குமே இந்த போர் ஓயாது அப்படிங்கிற விடயம் உலகத்துக்கு மிக தெளிவா சொல்லப்படுது. புட்டினோட சமாதான பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் செவிசாய்ப்பாரா? அப்படி இல்லைன்னா ரஷ்யாவோட உளவு உதவியால இந்த போர் இன்னும் தீவிரமடையுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.